அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கோகனட் ஷெல் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான அழகான ரொட்டேட்டிங் பிளான்டர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி கோகனட் ஷெல் எடுத்துக்கிறேன். கொட்டாங்குச்சி, அதுக்கு கத்தியை யூஸ் பண்ணி மேலே இருக்கிற நாராக இருக்கிற ஒட்டிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் செதுக்கின மாதிரி மெதுவாக எடுக்கலாம். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நான் ரொம்ப ப்ரெஷர்லாம் பண்ணல. சும்மா கத்தியை செதுக்கின மாதிரி அதை சுற்றியும் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போவே உங்களுக்கு மேலே இருக்கிறதுல முக்கால்வாசி வந்துடும். ஸோ எதுக்காக நம்ம இப்போ பண்ணுறோன்னா ஸ்மூதன் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா நான் ஒரு வார்னிஷ் அடித்த மாதிரி ஒரு வுட் ஃபினிஷ் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் இந்த மாதிரி மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எம்ப்ரி ஷீட் போட்டு பாலிஷ் பண்ண மாதிரி பண்ணிட்டு அதுக்கு மேலே வார்னிஷோ பாலிஷோ அடிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நேராக இந்த கொட்டாங்குச்சி மேலே பெயிண்டே டைரெக்டாக அடிச்சிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு அந்த வுட் ஃபினிஷ் லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த ஒர்க் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இந்த கார்னர்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த எம்ப்ரி ஷீட் உப்பு காகிதம்னு சொல்லுவாங்க, அதை நான் சின்னதாக கிழிச்சிக்கிறேன். நல்லா சின்னதாக கிழிச்சிக்கோங்க. உங்கள் கையில் எவ்வளோ அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க அளவுக்கு கிழிச்சிட்டு சும்மா இந்த மாதிரி நல்ல ரஃப் எம்ப்ரி ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா தெரியும். இதை மடக்கி இந்த கார்னர்ஸ்லாம் தேய்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாக எல்லா இடத்துலையும் ஸ்மூத்தான ஆகிடும். அந்த கொட்டாங்குச்சியோட மேல் பக்கமுமே நான் தேய்க்கிறேன். ஏன்னா அதுவுமே ஷைனிங்காக இருக்கணும் பார்க்குறதுக்கு, அதுக்காக தேய்க்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஷைனியான ஒரு லுக் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கம் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே வுட் பாலிஷ் போட போகிறோம். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வுட் பாலிஷ் மீதி இருந்தது, அதையே நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வார்னிஷ் இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது வுட் பெயிண்ட் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நீங்கள் எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இதை எடுத்து நான் கொட்டாங்குச்சியில் வேஸ்ட்டில் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு நம்ம அதை டிப் பண்ண போகிறோம். டிப் பண்ணி எடுத்து கொட்டாங்குச்சி மேலே அப்ளை பண்ண போகிறோம். டிப் பண்ணிவிட்டு இது மேலே இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் இதை ப்ரஷில் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த கவரேஜ் கஷ்டமாக இருக்கும். துணின்னு இருக்கும்போது ரொம்ப வேஸ்ட் ஆகாமையும் இருக்கும், ஈஸியாக அப்ளை பண்ணலாம். பாருங்கள் அந்த பாலிஷ் அடித்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் அடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த விளிம்புலையும் நான் போட்டிருக்கேன். சுற்றியும் நல்லா ஒரு கோட் பாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே இப்படி விரலை விட்டு ஹோல்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம கையில் படாமல் இருக்கும். ஸோ நான் நல்லா தாராளமாக ஒரு 2 கோட் மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை நம்ம நல்லா காய வச்சிடலாம். காய வச்சா இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இன்னொன்றும் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். அது போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, அது போட்டப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு ஃபினிஷ்க்காக தான் நான் அந்த கத்தியில் உட்காந்து சுரண்டி எம்ப்ரி ஷீட் போட்டு தேய்ச்சிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. நாங்கள் ஒரே நாளில் ஒரு 12 கொட்டாங்குச்சிக்கு 3 பேர் தான் சும்மா வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீ டைமில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதை நல்லா காய வைக்கணும். நல்லா காய வைக்கணும். நான் ஒரு 12 கொட்டாங்குச்சியை ரெடி பண்ணியிருக்கேன். மேல் மூடி கீழ் மூடி ரெண்டுமே தான். இதுக்கு நான் ஓட்டை போடாமல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வைக்கிற செடி பார்த்திங்கன்னா இதுதான். இது பில்லோ பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நிறையா மீதி இருந்ததை கட் பண்ணி சேகரித்து வச்சுருக்கேன். வேஸ்ட்டாக போகிறதுக்கு பதிலாக இதில் நட்டு வைக்கலான்னு. அடுத்து பார்த்திங்கன்னா இதை எப்படி தொங்க வைக்கலான்னு இது ஒரு ஓல்டு ஃபேனோட மூடி இது எடுத்திருக்கேன். இதில் கயிறு கட்டி நம்ம ஒரு கொட்டாங்குச்சியாக தொங்க விட போகிறோம். ஸோ கயிறை எடுத்துகிட்டு கொட்டாங்குச்சியை அதை 4ஆக கட்டி அதுக்கு நடுவில் தொங்குற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நல்லா வெயிட்டு தாங்கிற கயிறாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ராஸ் பண்ண மாதிரி போட்டுட்டு ஸோ ஆப்போசிட்டில் ஸோ இந்த மாதிரி
கட்டிடுங்க. நல்லா வந்து அவிழ்ந்து வராமல் இருக்கிற மாதிரி முடிச்சு வந்து ஆப்போசிட் சைடில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஆக்சுவலி நான் இந்த ஒயிட் கயிறை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன், இது ரொம்ப ஒயிட்டாக வெளியில் தெரியுது அந்த க்ராஸை தொங்க விடும்போது. அதனால் நான் வந்து அந்த லென்த்தியாக தொங்க விடுறதுக்கு வந்து நைலான் கயிறு மாற்றிட்டேன். நரம்பு கயிறு இருக்கும்ல, நம்ம பாசியெல்லாம் கோர்க்கறதுக்கு ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், அந்த நரம்பு வந்து அடுத்து வாங்கிட்டு வந்து நான் அதில் தான் தொங்க விட்டுருக்கேன். பட் இது கட்டினது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றது கட்டினது அப்படியே இருக்குது. ஸோ இன்னொரு கொட்டாங்குச்சிக்கும் கட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்து அதை க்ராஸ் மாதிரி திருப்பிக்கிட்டு முடிச்சு போடணும். இந்த மாதிரி முடிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்டில் நம்ம வந்து சென்டர் பாயிண்டில் இன்னொரு கயிறை ஜாயின் பண்ணி அந்த ஃபேனில் வந்து தொங்க விடணும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த ஃபேனோட மூடியில் வந்து முதல்ல மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 12ஆக பிரித்து மார்க் பண்ணிக்கோங்க. சரி, நான் உங்களுக்கு இப்போ சும்மா கட்டி மட்டும் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு அதை வந்து 12ஆக பிரித்து கட்டிட்டு நம்ம 12ஐயும் தொங்க விட்டுக்கலாம். நீங்கள் முன்னாடி அங்கே வந்து முடிச்சு போடும்போது அவுக்கிற மாதிரி முடிச்சு போடுங்க ஃபேனோட மூடியில். ஏன்னா நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த நடுவில் முடிச்சு போட்டு இதை வந்து தொங்க விட போகிறோம். ஸோ சென்டர்லேருந்து தொங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்போ தொங்கும். இந்த ஹேங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். காய வச்சுருங்க நல்லா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி. இன்றைக்கி நட்டுடலாம். இதுதான் அந்த நரம்பு கயிறு. இது ஃபேன்சி ஸ்டோரில் ₹1 இல்லை ₹1.50 மீட்டருக்கு கிடைக்கும். ₹1 போட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். டபுளாக போட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் இப்போது இந்த மண் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு இந்த பில்லோ பிளான்ட்டை வந்து அதில் கட் பண்ணி நட்டு வைக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா நடுவில் நான் 12ஆக பிரித்து மார்க் போட்டிருக்கேன். அதுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதிலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா தொங்க விடணும். இப்போது இந்த 4 மூலையிலேருந்து கயிறை ஜாயின் பண்ணி அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு கயிறை மேலே தொங்க விட்டால் தான் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 4 பக்கத்துலேருந்து கட்டி நம்ம தொங்க விட்டுருக்கிறதுனால தான் இந்த ஃபேனோட மூடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அப்போ தான் கொட்டாங்குச்சியும் அழகழகாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு கொட்டாங்குச்சிக்கும் அடுத்த கொட்டாங்குச்சிக்கும் கரெக்டான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கட்டியிருக்கிறதால இது சாஞ்சு போச்சுன்னா அதுவும் மாறிடும். ஸோ அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த ஹேங்கிங் பிளான்டரில். ஒரு கொட்டாங்குச்சிக்கும் அடுத்த கொட்டாங்குச்சிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் எல்லா 12வது வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் ஆகிற மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த அழகான ஹேங்கிங் பிளான்டர். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தேன்மொழி. வணக்கம்.